அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பிரியவா அற்புதங்கள் தொடரில் ஒவ்வொரு அனுபவத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இப்படி நாம் எவ்வளவோ அற்புதங்கள், எவ்வளவோ பாடங்கள் நாம் பார்த்துருக்கோம். அதில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அற்புதம் என்னது, எத்தகையதுன்னா, எவ்வளவு மெத்த படித்த மாபெரும் பண்டிதராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு சந்நியாசியாக இருந்தாலும் சரி, உலகமே போற்றும் திரிலோக சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, வினயம், பணிவு என்பது எப்படி இருக்க வேண்டும்? தன்னை விட ஒருத்தர் படிச்சிருக்காருன்னு தெரிந்தால் அவரை நாம் எவ்வாறு வரவேற்று உபசரித்து வினயத்தோடு பணிவோடு அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதம் தான் இது. மகா சுவாமிகள் எவ்வளவு படித்தவர், எவ்வளவு பெரிய சந்நியாசி, எவ்வளவு விவிஐபிஸ், எவ்வளவு அரசியல் பிரமுகர்கள் எல்லாரும் இவரிடத்தில் பவ்யத்தோடு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு சென்றிருக்கிறார்கள். நம் மகா சுவாமிகளின் பவ்யம், நம் மகா சுவாமிகளின் வினயம் எத்தகையது, இதை நமக்கு உணர்த்தும் ஒரு அபூர்வமான அனுபவம் தான் இது. ஒவ்வொரு ஊராக நம் பெரியவாளும் விஜயம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி தமிழகத்தில், தென் தமிழகத்துக்கிட்ட ஒரு ஊர், அந்த ஊருக்கு போகும்பொழுது அந்த ஊரில் பண்டிதர்கள் ஜாஸ்தி. மெத்த படித்த, மிகவும் படித்த, கற்று தேர்ந்தவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி கற்று தேர்ந்தவர்கள் பல பேர். எல்லாரும் அப்படி மகானை தரிசிப்பதற்காக வந்து விடுகிறார்கள். கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். நித்தியமும் ஒரு வித்வானாவது இருப்பார் மகானின் சந்நிதியில். அப்படி மகானோட பேசி விட்டு அவருடைய பிரசாதத்தை வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படி வந்துடுவார். இப்படியே வந்துட்டே இருக்கா பல பேர். அதாவது இந்த கற்றாரை காமுருவர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வித்வானை பார்த்தால், ஒரு பண்டிதரை பார்த்தால், மெத்த படித்தவரை பார்த்தால் இவரோடு நாம் பேசணும், பழகணுங்கிற எண்ணம் பொதுவாகவே இன்னொரு பண்டிதருக்கு வரும் அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம். அப்படி பல பண்டிதர்கள் மகான்கிட்ட போய் தான் என்ன படித்துள்ளேன், தான் எதில் பாண்டிதத்துவம் பெற்றுள்ளேன்னு சொல்லி அவருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு வரணும்னு இப்படி வர, பெரியவாளோ இன்னொரு எண்ணமும் வச்சுட்டு இருந்தார். அதே ஊரில் இன்னொரு மாபெரும் பண்டிதர், அவருக்கு எந்த அளவுக்கு விஷயம் தெரியும் என்றால், அவரை பார்த்தாலே தேஜோமயமாக இருப்பார். அவ்வளவு பெரிய பண்டிதர் அவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் ஸ்ரீ வைஷ்ணவர் என்று சொல்வதை விட ஒரு படி மேலே போய் வீர வைஷ்ணவர்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஆச்சாரம், தனக்குத்தானே கடுமையான நிபந்தனைகளை விதித்து கொண்டு அவ்வளவு ஆச்சாரமாக, திடமாக அவருடைய ஆச்சாரியன் அவருக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் சற்றும் வழுவாமல் கடைபிடித்து கொண்டு தீவிரமான பக்தர், பெருமாளின் அவ்வளவு தீவிரமான பக்தராக அந்த வைஷ்ணவர் இருந்து வருகிறார். அவ்வளவு பாண்டிதத்துவம் பெற்றிருந்தவர் அவர். ஆனால் அவரும் பணிவோடு தான் இருப்பார். அவர் வீர வைஷ்ணவர்னு சொன்னோம் இல்லையா, அதிலிருந்தும் ஒரு படி மேலே போகலாம், போய் வீர சூர வைஷ்ணவர்னே சொல்லலாம். அவ்வளவு ஆச்சாரத்தோடு இருந்தவர் அவர். இந்த பண்டிதரை பற்றி, இந்த அன்பரை பற்றி நம் மகா சுவாமிகளுக்கு தெரிந்துள்ளது. நம் பெரியவாளுக்கு இந்த வைஷ்ணவ அன்பரை காண வேண்டும், அவரோடு சம்பாஷிக்க வேண்டும் என்பது ஒரு எண்ணம். ஆனால் இவருக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கக்கூடும். ஏன்னா ஊரில் இருக்கிற மற்ற பண்டிதர்கள், மற்ற வித்வான்கள் எல்லாருமே, அந்த ஊர் எவ்வளோ கொடுத்து வைத்த ஊர் பாருங்க, அந்த ஊர் முழுக்க பண்டிதாளாக இருந்திருக்கா. அவர்கள் எல்லாரும் பேசிக்கிறத இவர் கேட்குறார். இது மகா பெரியவா இருக்காரு, எவ்வளோ விஷயம் தெரியறது, பார்க்கறதுக்கு அவ்வளவு எளிமையான ஒரு உருவத்தோடு இருக்காரு, ஆனால் ஒரு ஞான கடலாகவே இருக்காரே அப்படின்னு இவர்களெல்லாம் பேசின்னு இருக்கிறது இந்த நம்முடைய வீர சூர வைஷ்ணவ பக்தருக்கும் செவிகளில் எட்டுகிறது. அவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்க வேண்டும், நாமும் போய் பெரியவாளை தரிசிக்கணும்னு. ஆனால் அவருடைய ஆச்சாரம் அதற்கு இடம் கொடுக்காது. நமக்கு ஒரு கேள்வி வரும், அது எப்படி? அவர் ஒரு சந்நியாசி, நம் சனாதன தர்மத்தில் இருப்பவர், ஸ்ரீ வைஷ்ணவத்திலிருந்து வந்த இந்த அன்பருமே சனாதன தர்மத்தில் இருப்பவர் தானே, இவர் ஏன் அவரை பார்க்கக்கூடாது? இப்போல்லாம் கேள்விகள் வரும். ஆனால் உண்மையிலேயே நாம் ஒவ்வொரு தர்மத்தையும் அந்த ஆணி வேறி சென்று நாம் பார்க்கும் பொழுதுதான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் கடமை, ஒவ்வொருத்தரின் ஆச்சார நேதிகள் எவ்வளவு கடுமையானது என்பது. தனக்குத்தானே அவ்வளவு நிபந்தனைகளோடு இருந்து வருகிறார் அந்த அன்பர். உணவிலிருந்து
பழக்க வழக்கங்களிலிருந்து பேச்சுவார்த்தைகளிலிருந்து எல்லாவற்றிலுமே ஆச்சார நிபந்தனைகள் எல்லாருக்குமே இருந்தது இல்லையா? அதிலும் இவர் ஒரு படி மேலேயே அட்வான்ஸ்டாகவே இருந்தார். ஒரு ஏக்க தண்டியை பார்ப்பதும் ஒரு சிகையில்லாத ஒரு அந்தணரை பார்ப்பதோ இல்லையேல் அத்வைத்த வேதாந்தத்தை கடைபிடிப்பவரை பார்ப்பதோ இவர்களுடைய ஆச்சார நியதிகள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஏன்? இவர்கள் விசிஷ்ட அத்வைதத்தை கடைபிடித்தவர்கள், உடையவர் ஸ்ரீ ராமானுஜரின் பாதையை இவர்கள் பின்பற்றுபவர்கள். இவ்வளவு ஆச்சாரம் இருந்தாலுமே ஒரு ஓரத்தில் இந்த பெரியவாளுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமாமே, அவரை போய் நாம் எப்படியாவது பார்க்கணுமே, இப்படியான ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறது. ஆனாலும் அதை அவர் வெளிப்படுத்தவில்லை. இப்போது தெய்வம் எப்படி? தெய்வத்தை நாம் போய் பார்க்கணும்னு கூட இல்லை, தெய்வத்தை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துடுத்துனாலே தெய்வமே இறங்கி வருவார்னு சொல்கிறோம் இல்லையா? நாம் ஒரு படி அந்த இறைவனை நோக்கி வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி பல படிகளை எடுத்து வைப்பார், 100 படிகளை எடுத்து வைப்பார் என்று சொல்வதை போல் பெரியவா என்ன செய்கிறார்? தன்னுடைய விஜயத்தில் தன்னுடைய கோஷ்டியில் இருந்த ஒரு பண்டிதரை அழைச்சிண்டு, தன்னோடு வந்தவர் அவர், அந்த வித்வான் அழைச்சிண்டு, நீ போயிட்டு அந்த வைஷ்ணவரை இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல. இவர் யார்? எவ்வளவு பெரிய சந்நியாசி, மகான், லோகமே வியக்கும், வேண்டிக் கொள்ளும், தரிசிக்கும் ஒரு மகான், மகா பெரியவர், வேறு ஒரு பெரியாரவே பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ளே இருக்குது. இவரும் அந்த எண்ணத்தோடையே அவர் ஆற்றுக்கு போகிறார். வாசல்லேருந்தே அவர் வினயத்தோடு அழைக்கிறார். அந்த பெரியவரும் அந்த வைஷ்ணவ பெரியவரும் வரார். அவருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா? இப்போது அவர் சொல்கிறார், நான் பெரியவாளை பார்க்குறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை அதில், ஆனால் எனக்கு 3 நிபந்தனை மட்டும் இருக்குது. அந்த 3 பிரதிங்கைக்கும் நீங்கள் சரின்னு சொன்னேன்னா நான் வரேன். ஏன்னா இந்த நிபந்தனை உங்களுக்கோ உங்கள் பெரியவாளுக்கோ ஒத்துப்படாமல் இருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லைன்னு அவரும் பணிவோடு சொல்கிறார். சரி, என்ன நிபந்தனைன்னு சொல்லுங்கோ சுவாமி அப்படின்னு இந்த பக்தர் சொல்ல, ஸ்ரீமடத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட அந்த பக்தர் சொல்ல, அவர் சொன்ன 3 நிபந்தனைகள் இதுதான். பெரியவாளை பார்த்ததுமே நான் நமஸ்கரிக்கப்படாது, அதனால் பெரியவாளுக்கு நமஸ்கரிப்பதற்கு கிடையாது. 2வது, எனக்கு பெரியவா பிரசாதம் கொடுத்தா அதை நான் வாங்கிக்கப்படாது, அதுக்கு என்னோடய ஆச்சாரம் இடம் கொடுக்காது. 3வது, எனக்கு ஸ்ரீமடத்து சார்பில் பெரியவா ஒரு மரியாதை பண்ணணும், சம்பாவனை பண்ணணும்னு சால்வையோ தட்சிணையோ கொடுத்தா அதை நான் வாங்கிக்கப்படாது. இந்த 3க்குமே, இந்த 3 பிரதிங்கைக்குமே நீங்களும் உங்கள் பெரியவாளும் சரின்னு சொன்னேன்னா எனக்கு வரத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லை, நான் நிச்சயமாக வரேன் அப்படின்னு பவ்யத்தோடு தான் சொன்னார். ஆனாலும் இந்த பக்தருக்கு கோபம் வந்துடுது. இவ்வளவு பெரிய மகான் கூப்பிட்றார், இவர்னு இவ்வளவு கண்டிஷன் போடுறார், இவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு மனசில் நினச்சிண்டே சரின்னு சொல்லிட்டு நேராக பெரியவாள்கிட்ட வந்தார். பெரியவா, நான் போய் அவரை பார்த்தேன். பார்த்தையா, என்ன சொன்னார் அப்படின்னு ஆர்வமாக மகான் கேட்க, அவர் பெருசாக கண்டிஷன்லாம் போடுறாரு பெரியவா, அதெல்லாம் சரி வருமானு தோணலை. பரவாயில்லையே, பேஷ் என்ன கண்டிஷன், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே அப்படின்னு கேட்டாராம் மகான். இதில் என்ன பெரியவா சுவாரஸ்யம், அவர் கண்டிஷன் போடுறாருன்னா நான் சொன்னேன். டேய், நீ இப்போ என்ன சொன்ன, கண்டிஷன் போட்டார்னா என்ன அர்த்தம், முடிஞ்ச முடிவாக அவர் வரலைன்னு சொல்லலை, இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டுட்டா வரேன் அதுதானே அர்த்தம். இவரும் யோசிக்கிறார், மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், அவர் அழைச்சிட்டு வர அளவுக்கு அவர் என்ன அவ்வளவு பெரிய ஒரு பக்தரா வித்வானான்னு ஒரு எண்ணம். ஆனாலும் பெரியவாள்கிட்ட காமிச்சிக்க முடியாதே. சரி என்னென்ன கண்டிஷன் சொல்ல கேட்டுப்போம் அப்படின்னு சொல்ல, அவர் உங்களுக்கு நமஸ்கரிக்க மாட்டாராம், நீங்கள் பிரசாதம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாராம், மரியாதை பண்ணால் அதை ஏற்றுக்க மாட்டாராம், இந்த 3 பிரதிகைகளுக்கும் நீங்கள் ஓகேன்னு சொன்னேல்லாம் வரேன்னு சொல்கிறார் பெரியவா. அவ்வளவு தானப்பா, இதில் என்ன இருக்குது, அவரை வர சொல்லு, நான் தானே அவரை பார்க்கணும்னு சொன்னேன், அவரா சொன்னார், அப்போது அவர் சொல்கிறதுக்கு நாம் தானே ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அவர்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்கிறார். எவ்வளவு வினயம் பாருங்க. கற்றாரே காமுறுவர்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா? அவர் ஒரு வித்வானாக இருந்தால் இருக்கிறபடியால் அவர் இங்கே எழுந்தருளுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் வினயத்தோடு பணிவோடு செய்து கொடுக்கும் ஒரு மகான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். அவர்கிட்ட ஏதாவது இருந்தால் நான் கற்றுக்கலாமோ இல்லையோ அப்படின்னாரா மகான். எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டா. இவருக்கு தெரியாத விஷயமா, இவர் எவ்வளவு பெரிய பண்டிதர், நம் மகா பெரியவா, அவரே ஒருத்தரை பார்த்து அவர்கிட்டருந்து கற்றுக்கலாம்னு சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கும் ஒருவர் எவ்வளவு வினயத்தோடு எவ்வளவு பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு நம் மகா பெரியவாளை உணர்த்துகிறார் இல்லையா? சரி, இப்போ இவ்வளவு வினயம் பணிவு இருந்தால் இன்னொரு கேள்வி வரும், இவரே நேர அந்த வைஷ்ணவர் ஆற்றுக்கு போயிட வேண்டியது தானே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்.
ஆனால் அதற்கு இங்கும் ஆச்சார நீதிகள் உண்டு, அங்கும் ஆச்சார நிபந்தனைகள் உண்டு. யாருக்கும் மனது கோணாமல் இருந்து விட வேண்டுமே என்பதற்காக அதை அவ்வளவு இலகுவாக, அதில் அவ்வளவு எளிதாக சூக்ஷ்மமாக அப்படி ஹேண்டில் பண்ணுறார் நம் சுவாமிகள், யாருடைய மனதும் கோணாமல் இருக்க. இப்போது இவர் இப்படி அமர்ந்து கொண்டிருக்க இந்த விஷயம் நேராக அங்கு செல்ல, இதுக்கு ஓகேன்னு சொன்னதுமே அந்த வைஷ்ணவ அன்பரும் பெரியவாளை பார்க்குறதுக்காக வரார். அவளுக்குள்ளுக்குள்ளேயும் ஒரு எண்ணம், ஒரு பதற்றம், ஆஹா பெரியவாள் நம்ம தரிசிக்க போகிறோமேங்கிற ஒரு எண்ணத்தோடு வரார். அது வந்ததுமே அவரை யாருமே எந்த இடத்துலையுமே தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்காக, அவருடைய ஆச்சாரத்திற்கு எந்த குறைபாடும் ஏற்படாமல் இருப்பதற்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் அமைக்க சொல்கிறார் நம் மகாபெரியவா. அப்படி அவர் வந்ததுமே வாங்கோ உட்காந்துக்கோங்கன்னு பெரியவா சொன்னாராம். அந்த வார்த்தையிலேயே 50% அந்த வைஷ்ணவர், அந்த அன்பர் நெகிழ்ந்து போய்விட்டார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுறது. அவருடைய கண்களை பார்த்தாலே தெரிஞ்சிடுறது. அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு மனை ஒன்று கொடுக்கப்படுகிறது. அந்த மனையின் மேல் அவர் அமர்ந்து கொள்கிறார். பெரியவாளுக்கு சற்று தூரத்திலேயே அவர் இருக்கார். அப்படி இருவரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நம் மகான் பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் என்ற ஒன்றை ஸ்ரீ ராமானுஜர் இயற்றினார் இல்லையா? அந்த ஸ்ரீ பாஷ்யத்தை பற்றி கேட்க ஆரம்பிக்க, அந்த வீர வைஷ்ணவரான அந்த பக்தரோ அந்த ஸ்ரீ பாஷ்யத்தில் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்க, இப்படி ஆரம்பிக்கிறது போக போக என்ன ஆறுதுன்னா, நம் பெரியவா சொல்ல 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 அந்த வைஷ்ணவ அன்பர் கேட்டுக்க ஆரம்பிச்சுட்டார். இருவரும் சம்பாஷிக்கணும்னு வந்திருக்கா. அதில் ஒருவர் தம் கருத்தை சொல்ல, இன்னொருவர் அந்த கருத்தை எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி சொல்வது தானே ஒரு டிஸ்கஷன். இங்கே என்ன ஆறுது, அப்படி ஆரம்பித்து நம் மகான் சொல்ல 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 அவர் கேட்டுட்டே இருக்காராம். அவருடைய முகபாவத்திலேயே தெரியறது, நாம் பேசிக்கொண்டிருப்பது ஒரு சாதாரணமான நபரிடத்தில் கிடையாது. இவர் ஒரு ஞான கடல், ஞான சூரியன், எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்காருன்னு பார்த்து அந்த பிரம்மசூத்திரத்திற்கு வைஷ்ணவர்கள் முறையில் வந்த ஸ்ரீபாஷ்யமும், நம் ஆதிசங்கர பகவத் பாதால் கொடுத்த சங்கர பாஷ்யமும் எந்த இடத்திலெல்லாம் ஒத்து போகிறது, எங்கெல்லாம் மாறுபடுகிறதுன்னு அழகாக சொல்லி, இரண்டை பற்றியுமே உயர்வாக சொல்லி, எதுவுமே உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லாமல் அவ்வளவு அழகாக அத்வைத்தமும் விசிஷ்ட அத்வைத்தமும் எந்தெந்த இடத்திலெல்லாம் ஒத்து போகிறது, எங்கெங்கெல்லாம் மாறுபாடுகள் வருகிறதுன்னு அழகாக நம் மகாபிரியவா சொல்ல சொல்ல அந்த பக்தர் கேட்டு 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 நம் பிரியவா அதோடு நிற்கலை. இப்போ என்ன பண்ணுறார், அந்த பக்தரையும் பேச வைக்கிறார். தன்னுடைய பாண்டித்துவத்தை கொட்டி தீர்க்கிறார் அந்த பக்தர் பெரியவாளிடத்தில். அந்த பக்தருக்கு அவ்வளவோ ஆனந்தம் பெரியவாள்கிட்ட பேசுறதில்ல. ஆகா, நம்ம சாதாரணமாக நினச்சிண்டு வந்துட்டோமே, இவர் அந்த பெருமாளுடைய அவதாரமாகவே பரமேஸ்வர ஸ்வரூபமாகவே இங்கே அமர்ந்துட்டு இருக்காரேன்னு அவ்வளவு ஆனந்தத்தோடு பேச, அப்படி கண்களிலிருந்து கண்ணீர் கொட்ட, இதை பார்த்து கொண்டு இந்த சம்பாஷணையை கேட்டுருந்தவா எல்லாருக்குமே செவிக்கு விருந்தாக இப்படி ஒரு காலம் நமக்கு கிடைக்குமான ஆனந்தத்தோடு இதை பார்த்து ரசித்து அப்படி ஆனந்த கண்ணீரோடு எல்லாரும் பார்த்துட்டுருக்கா. இப்போது இந்த சம்பாஷணை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தாண்டி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. அப்படி பேசி முடித்ததுமே அந்த வைஷ்ணவ பெரியவர் மெதுவாக அப்படி எழுந்துக்கிறார். அவர் எந்த அளவுக்கு நெகிழ்ந்து போய் விட்டார்னா, நமஸ்காரமே பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரு பக்தர் தன்னை தங்களின் தாசன்னு பெரியவா முன்னாடி சொல்லி தண்டத்தோடு நமஸ்காரம் பண்ண போக, பெரியவா வேண்டாம் வேண்டாம், உங்கள் பிரதிஞ்ஞா பங்கமாயிடும், பண்ணாதேள் அப்படின்னு பெரியவா சொல்ல, பெருமாள் சந்நிதியில் இதற்கெல்லாம் இடமே கிடையாதுன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டார் சாஷ்டாங்கமாக. இப்போது தனக்குத்தானே வைத்து கொண்டிருந்த முதல் நிபந்தனையை அந்த பெரியவரை எடுத்துட்டு விட்டார், தகர்த்திட்டார். இப்போ அடுத்தது பெரியவாளுக்கு முன்னாடி 2 கைகளையும் நீட்டி மந்திர அக்ஷதை கொடுத்தேன்னா நான் பெரிய பாக்கியனாக இருப்பேன், அதாவது உன் கையால் பிரசாதம் கொடுத்தேன்னா அதை நான் வாங்கிக்கிறேன், மகா பாக்கியம்னு அவரே சொல்ல, மகா பெரியவா சிரிச்சுண்டே ஒரு குறையும் இல்லை, சேமமாக இருப்பேன்னு பிரசாதம் கொடுக்க, இப்போ 2வது நிபந்தனையும் அந்த பக்தரையே தகர்த்து கொள்கிறார். இப்போ 3வதாக நம் மகான் இன்னமும் வினயத்தோடு கேட்குறார் பாருங்கோ, உங்கள் 3வது நிபந்தனையும் நீங்களே எடுத்துட்டுட்டேன்னா இவ்வளவு பெரிய பண்டிதரை கௌரவம் பண்ணாமல் போயிட்டோமேங்கிற பேரு கஷ்டம் எங்களுக்கு வராமல் இருக்கும், பெரியவா தாசானுக்கு தாசன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன்னு அவர் 2 கரங்களையும் கூப்பிட்டு நிற்க, ஸ்ரீமடத்திலிருந்து ஒரு பெரிய வித்வானை வரவழைச்சிண்டு ஒரு உயர்ந்த ரக சால்வையை அந்த அன்பருக்கும் போர்த்தி விட்டு அந்த அன்பரையும் கௌரவித்து
அவரை அவ்வளவு அழகாக ஆசீர்வதித்து அனைவருக்கும் அனுகிரகத்தை பொழிந்து கொண்டு அவரை வீடு வரை சென்று விடுகிறார். அந்த பக்தரும் அன்றிலிருந்து நம் மகாபிரியவாள் மேல் அவ்வளவு நம்பிக்கையோடும் ஸ்ரத்தையான பக்தியோடும் வாழ்ந்து வந்தார் என்றால், வினயம், பணிவு அது எப்படி இருக்க வேண்டும்? நான் உயர்ந்தவனா நீ உயர்ந்தவனா என்பது கிடையாது. நாம் ஒருத்தரிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதல்ல எது முக்கியம்? தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் முக்கியம். அதை விட முக்கியமாக பணிவு மிக 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 முக்கியம். இதை நமக்கு முன் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் நம் மகா சுவாமிகள் என்றால் இது சாதாரண விஷயமா? இதை கண்டவர்கள் கேட்டவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். இந்த பணிவு நம் அனைவரிடத்திலும் இருந்தால் மகானின் கருணை நம்மேல் தானாக வந்து பொழியும், கருணை மழையாக பொழியும் என்பதில் சற்றும் சந்தேகமே கிடையாது. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே பாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.